7 கழுத வயசாச்சு இன்னும் பெர்ஃபெக்ட்டா ஒரு ரசம் கூட வைக்க தெரியல அப்படின்னு உங்க வீட்ல திட்டுறாங்களா? இனி கவலையே வேண்டாம். நான் உங்களுக்கு பெர்ஃபெக்ட்டா எப்படி ரசம் பண்றதுன்னு சொல்லிக் குடுக்குறேன். இந்த அளவுக்கு கொத்தமல்லி எடுத்துக்கோங்க. 2 வரமிளகாய், 8 பல்லு பூண்டு, 4 பழுத்த தக்காளி, கொஞ்சம் கருவேப்பிலை, சின்ன சைஸ் 6 பச்சை மிளகாய். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி புளி எடுத்து ஊற வச்சுக்கோங்க. இந்த குவாண்டிட்டி ஒரு 4 பேர் சாப்பிட்ற மாதிரி தான் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். தென் தக்காளியும் கொத்தமல்லியும் நல்லா கையாலே பிணைஞ்சு விடுங்க. அப்பதான் நல்லா வாசமானமா இருக்கும். அதுக்கப்புறம் பச்சை மிளகாவையும் கட் பண்ணி போட்டுட்டு தென் பூண்டை நல்லா இடிச்சு பாதியை போட்டு பாதியை தாளிக்க எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து நல்லா ஊர்ன புளியை நல்லா கையாலே கரைச்சு அதை நல்லா அந்த ரச கலவையில கலந்துக்கோங்க. தென் தேவையான அளவு உப்பு போட்டு கலந்து எடுத்து வச்சுக்கோங்க. தென் நசிஃபாஸ் மார்மேட் ப்ராடக்ட்டோட நியூ லான்ச் ஆன வறுத்தரிச்ச ரசப்பொடி 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறோம். இது ஃப்ளேவர்ஃபுல்லா இருக்குங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் ஒரு கடாயில ஒரு குழிக்கரண்டி நல்லெண்ணெய் விட்டு கடுகு, கருவேப்பிலை, வரமிளகா அண்ட் இடிச்சு வச்ச பூண்டையும் போட்டு நல்லா வதக்கிட்டு தென் அகைன் நம்மளோட நசிஃபாஸ் வறுத்தரிச்ச ரசம் பொடி 1 டேபிள் ஸ்பூன் போட்டு நம்ம கலந்து வச்ச ரசக்கலவையை ஊற்றி கொஞ்சம் கொத்தமல்லியை போட்டு நல்லா முறக்கட்டி வரையில அப்படியே இறக்குனீங்கன்னா சுட சுட சாதத்துக்கு ஊற்றி சாப்பிட்றதுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். இப்படி ரசம் செஞ்சு கொடுங்க உங்கள் வீட்டில். எந்த ஹோட்டலில் வாங்கின அப்படின்னு கேட்பாங்க. ஏன்னா அவ்வளோ ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக நம்மளோட ப்ராடக்ட்டையும் ட்ரை பண்ணி பாருங்கள்.